அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி சூரியகுமார் யாதவ் தலைமையிலான 15 பேர் கொண்ட குழுவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யார் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? நிச்சயமா பாலவேல், ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரானது செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டிக்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுப்மன் கில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் படேல், ஜிதீஷ் சர்மா, பும்ரா, ஹர்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங் ஆகிய 15 பேர் கொண்ட இந்திய அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இடம் பிடித்திருக்கிறார். வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் அணியில் இடம்பெற மாட்டார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அவருக்கு துணை கேப்டன் பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்த்து செப்டம்பர் 10ஆம் தேதி விளையாடுகின்றன. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. அதற்கு பிறகு செப்டம்பர் 19ஆம் தேதி இந்தியா மற்றும் ஓமன் அணிகள் கொண்ட அந்த 3 போட்டிகள் கொண்ட அந்த லீக் போட்டியில் இந்திய அணி விளையாட காத்திருக்கிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடப்பாண்டு 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியாக நடைபெற இருக்கிறது. எனவே டெஸ்ட் போட்டியில் அதிகப்படியான போட்டிகளில் விளையாடிய முகமது சிராஜ், ஜெய்ஸ்வால் போன்ற முக்கியமான வீரர்களுக்கெல்லாம் ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சுப்மன் கில்லுக்கும் ஓய்வு கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இந்திய அணி ஒரு வலிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் படேல், ஜிதீஷ் சர்மா, பும்ரா, ஹர்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங் ஆகிய வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக செயல்பட இருக்கிறார். சடையாண்டி, கடந்த தொடர்கள் மிக குறிப்பா இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல இந்திய அணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில இந்த அணி தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. அதில் 2-2 என்ற ஆட்டக்கணக்கில் தொடரை சமன் செய்தது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த டெஸ்ட் தொடரில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடராக நடைபெற்றது. அதில் 5 போட்டிகளிலும் விளையாடக்கூடிய மூத்த வீரர்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளு இருந்தது. 5 நாட்கள் விளையாட வேண்டும். மொத்தம் 25 நாட்கள் விளையாடி இருக்கிறார்கள். எனவே அந்த தொடர் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எதன் அடிப்படையில் என்றால், யார் அதிகப்படியான போட்டிகள் விளையாடி இருக்கிறார்கள், யாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, யாருக்கு ஓய்வு வழங்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் அந்த டெஸ்ட் போட்டியானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. மற்றபடி டெஸ்ட் போட்டிக்கும் T20 கிரிக்கெட் போட்டிக்குமான அந்த வீரர்களுடைய திறமையானது கணக்கிடப்பட மாட்டாது. எனவே டெஸ்ட் போட்டியில் அதிகப்படியான போட்டிகளில் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு மட்டும் ஓய்வு வழங்கப்பட்டு இந்த IPL கிரிக்கெட் போட்டி போன்ற உள்ளூர் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் அதிகப்படியான ரன்களை சேர்த்திருக்கக்கூடிய இளம் வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு போட்டியாக, ஒரு அணியாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாலவே, விவரங்களுக்கு நன்றி. சரியான